கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர மருமகளை நம்ம வீட்டு பையன் பாக்குறது தானே முறை. இதுக்கு எல்லாரும் கோபப்படுறாங்க. வேதா, இது உலக நடப்புப்பா. இதை யாராலையும் மாத்த முடியாது. இதுக்கு பேரு தான் பாச போராட்டங்கிறது. என் பையன் ராகவன் ராஜேஸ்வரிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த போது என் ஒய்ஃப் பானுமதி ராஜேஸ்வரி கிட்ட இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணலையே. அதுக்கு மாறா என் மருமக ராஜேஸ்வரி மேல நல்லா பாசம் காட்டணும்னு தானே நினைச்சா. அது வீட்டுக்கு வீடு இது மாறு வேதாச்சலம். எந்த சூழ்நிலையில ஒரு மருமக வீட்டுக்கு வர்றாங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. ஓ மனைவிக்கு ராஜலட்சுமி மருமகளா வர்றது பிடிச்சிருக்கு, அதனால பாசம் காட்டியிருக்கா. ஆனா ராஜலட்சுமிக்கு மகா மருமகளா வந்த சூழ்நிலை அப்படி இல்லையே. அதுக்காக ஒரு போட்டியில கூட கலந்து கூடாதுன்னா எப்படி? அதெல்லாம் கோபத்துல பேசுறதாப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. டேய், சூர்யா மகா ஜோடியா இந்த போட்டியில கலந்துக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. அதே நேரத்துல என் மருமக ராஜலட்சுமியும் அதுல சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுப்பா. வேதா, இப்படி பண்ண என்ன? எப்படி? முள்ளாலதான் எடுக்கணும். எனக்கு ஒண்ணும் புரியலடா. புரியும்படி சொல்றேன். இன்னொரு போட்டி ஒண்ணு சொல்லுவோம். அந்த போட்டியில மாமியாரும் மருமகளும் சேர்ந்துக்கலாம்னு சொல்லுவோம். அப்படி செஞ்சா மாமியாருக்கு மருமகளுக்கு இருக்கிற இந்த பிரிவினை எல்லாம் குறைஞ்சிடும்ல, க்ளோஸ் ஆவாங்கல்ல. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த கேமை சொல்லுவோம். இது முதல் படியா இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆவாங்கல்ல. அட 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 சோமு, வண்டர்ஃபுல் ஐடியா, ஃபேண்டாஸ்டிக், மார்வெலஸ், பிரில்லியன்ட். பின்னிட்டடா நீ. அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி நீ ஒரு ஐடியா சிகாமணின்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நாளைக்கு காலையில போட்டி வேற லெவல்ல களகட்ட போகுது. இதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நான் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பாத்து போடா, பாத்து சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. கடவுளே, இவன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரம் மகாவும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்துப்பான்.